அவர் பாக்கிட்டே இருக்கிறோம் சார். காலைல அரசு பின்னாடி சாயங்காலம் வழி வந்துடுவோம். அவ்வளவுதான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே டீ சாப்பிடுவாரு. நாங்க கேஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் சார். கொடுத்துட்டு எங்க வீட்டுக்கு சண்டைக்கு வருவாங்க. கேஸ் கொடுத்தோன்னு அவங்களே போய் இதுல இருந்து 10 வீடு தான் சார் சாரம் வைக்கிற இடம். இதுல இருந்து 10 வீடு தள்ளி இதுல இருந்து 10 வீடு தான் சார். நாங்க கேஸும் கொடுத்துருக்கோம். கேட்டதுக்கு நான் விற்பேன்னா அவன் ஏன் வாங்கிக்கலாம். நானும் கேட்டேன், நீ விற்கனால தான் என் அப்பா வாங்கலாம். ஒண்ணு இல்ல சார். இப்ப திருப்பி அவன் வெளியே வந்தா விற்கதான் செய்வான் சார். தெரியுது, அது எல்லாம் தெரியுதுப்பா. எல்லாம் காலகாலமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறையும் சரி, அதிகாரியும் சரி, அரசியல் எல்லாமே எல்லாம் உடனே கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இதுலதாங்கிற மாதிரி இருக்குதுங்க. கவர்மெண்ட் வருமானம் வந்து டாஸ்மார்க் கடை. இது அதோட பெரிய மார்க்கெட் நடந்துட்டு இருக்குது சார். 4 மணி ஆனது சார். 30-40 பேர் இங்கதான் சார். இதுதான் சார் கோர்ட்ல ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் விற்கிறாங்களே. பார்த்தேன், வர வழியில பார்த்தேன். ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் விற்கிறாங்களே. நானும் நிறைய எங்கிட்ட அடிக்கணும். நான் கேட்டதுக்கு இவங்களும் அடிச்சிருக்கிறாங்க. நான் விற்பனா நீ என்ன பண்ண யாருக்குறா சொல்லலாம். இதே ஏரியா கவுன்சிலர் தான் எல்லாத்துக்குமே. இதே தெருவில் 5 வக்கீல் 2 போலீஸ் இருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்லி பார்த்தாச்சு சார். 24 மணி போலீஸ் வந்துட்டு போயிடுங்க. இடம் சார் கோர்ட்டுக்கு பின்னாடி. நாங்க என்ன சொன்னோம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப இத்தனை பேர் சொல்லிட்டு யாரு போயிருக்கோம். போனதுக்கு தம்பி தான் பார்த்துட்டாப்ல. காலையில 7:30 மணிக்கு போனோம். மத்தியானம் 2-2:30 முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நைட்டு 10 மணி நேரம் நைட்டு 10 இப்போ போஸ்ட்மேன் அங்கேயே பண்ணிட்டாங்க. ஆமாம். எல்லாரும் கூலி எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் ஒரு கலாச்சாரத்தை எல்லாத்தையும் என்னன்னா அடுத்த தலைமுறையாவது நம்ம காப்பாற்றணும்னு ஒரு தோணும். 3 தலைமுறை நாசமாயிடுச்சு. நம்ம பிள்ளைங்களாவது நம்ம காப்பாற்றல. தைரியமா கள்ளச்சாராயம் காய்ச்சாம அனுமதி அதை வந்து கள்ளச்சாராயமே காய்ச்சக்கூடாது. டாஸ்மார்க் கடையும் இருக்கக்கூடாது, கள்ளச்சாராயமும் காய்ச்சக்கூடாது. எங்களுக்கு எல்லா வசதியுமே பக்கத்துல இருந்தும் அதை தட்டி கேட்கறதுக்கு இங்க ஆள் கிடையாது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டு எங்க இந்த ஏரியாவை பொறுத்துட்டா நேத்துல இருந்து இது வரைக்கும் 10 பேர் இறந்திருக்காங்க. மீதி இன்னும் ஆட்கள் எல்லாருமே வந்து சீரியஸ் கண்டிஷன். ஆமாங்க, பாண்டிச்சேரியில இருக்காங்க, சேலத்துல இருக்காங்க, ஜிஹெச்ல இருக்காங்க. பார்த்து ஏதோ இங்கெல்லாம் வந்து அன்னன்னைக்கு வேலைக்கு போனாதாங்க ஐயா ஆகாரம். ஏதாவது இப்ப இந்த நிதி உதவி குடுக்கறாங்க. இந்த நிதி உதவியை வச்சுட்டு என்ன பண்ண முடியுங்க ஐயா? இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும். இப்ப அந்த பணத்தை வச்சுட்டு எத்தனை வருஷத்துக்கு வாழ முடியும்? இந்த ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா இப்ப கணவரை இழந்தவங்களுக்கு எல்லாம் சட்டத்துல ஒரு வேலை ஒண்ணு வழங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க யாருமே கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் கிடையாது. காய்கறி மார்க்கெட் போறாங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிப்பாங்க. 150 ரூபாய் அங்க கொடுத்துட்டு 50 ரூபாய் இங்க வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. சரி, சரிமா இருங்க.